அண்மைச் செய்தி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம். மணிமாறன், வணக்கம். இதற்கு என்ன காரணம், விரிவா சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண் திடீரென தீக்குளித்தால் பரபரப்பான சூழ்நிலை அங்கு நிலவியது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்த அருகே உள்ள மங்களம்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியைச் சேர்ந்தவர் பச்சையம்மாள். இவர் நிதி நிறுவனத்தில் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. அங்கு வசூல் செய்து கொடுத்த பணத்தை கேட்டு பொதுமக்கள் மிரட்டியதாகவும், இதனால் பணத்தை மீண்டும் நிர்வாகத்திடமிருந்து வாங்கி கொடுக்க முடியவில்லை என பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து உதவி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கலந்து கொண்ட ஒரு அலுவலக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று அனைவரும் சென்று பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த பெண் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் இருந்து பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்டு திடீரென எரிந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஓடி வந்தார். இதை கண்ட அருகில் இருந்தவர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பணியில் இருந்த காவலர்கள் என அனைவரும் சேர்ந்து அவர் மீது எரிந்த தீயை உடனடியாக அணைத்து தண்ணீரை ஊற்றி அணைத்து அங்கு திடீரென வருகை தந்த மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தற்போது தாடிக்கொம்பு காவல்துறையினர் அந்த பெண் யார், அவருக்கு என்ன பிரச்சனை என்பது குறித்தும் அந்த நிதி நிறுவன மோசடி குறித்தும் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.